Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அசத்தலான ஒரு காரசாரமான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம மீன் குழம்பு நிறைய விதமான டிஃபரண்ட் டைப்ஸ்ல பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு டிஃபரண்ட் டைப். நீங்கள் எந்த மீன்லையுமே இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல சுவையான காரசாரமான மீன் குழம்பு இப்படி தான் செய்யணும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த காரசாரமான மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து 2-3 பச்சை மிளகாய், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பூண்டு 4-5, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 4-5, இதோட வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதாவது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ குழம்புக்கு சேர்ப்போமோ அது வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2-2.25 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள்னு சமமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா வந்துட்டு கொஞ்சமாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். ஸோ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறீங்கன்னா ரொம்ப வந்து சூடு பண்ண வச்சிடாதீங்க. ஏன்னா அதோட ஆவி வெளியே போச்சுன்னா நமக்கு அது அந்த எண்ணெய் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து சத்தாக இருக்காது. அதனால் லைட் சூடு வந்தவுடனே நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கணும். இப்போ இதில் நான் வந்து 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்து நம்ம வதக்கணும். இதை வதக்கிட்டு இருந்தோன்னே நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மிக்சியில் மசாலாலேயும் 2-3 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுலேயும் நம்ம சின்ன வெங்காயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான்வெஜ்னாலே அதுதான் நல்லாயிருக்கும். இப்போது அது வதங்குறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு இதில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ நான் இதில் வந்து ஒரு 3 நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு 1 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து அரை மூடி தேங்காவை வந்து நம்ம நல்லா அரைச்சி அதில் ஊற்றிக்கிறோம். அடுத்து இங்கே வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். ஆல்ரெடி மிக்சியில் வந்து ஒரு தக்காளியை போட்டிருக்கேன், இங்கே ஒரு தக்காளி. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 2 தக்காளி, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மீன் குழம்பு, அதனால் நான் 2 தக்காளி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கணும். இதே நான்ஸ்டிக்காக இருந்தால் நமக்கு வந்து ஒட்டாது. பட் நார்மல் நீங்கள் கடாயில் இதில் ஸ்டீலில் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக கிண்டி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து தேங்காய் பாலும் அப்புறம் வந்து புளியும் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ அது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து அந்த மசாலாவும் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எல்லாத்தையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்படி நம்ம வதக்கி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணனால அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கலர் வேணும் அப்படி நீங்கள் ஆப்ஷனல் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இதுவே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக தெரியுது. ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டு இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து வரதுக்காக ஒரு கொதி வந்து விட்டுடலான்னு இருக்கேன். சிம்மிலேயே வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கொதிக்கு விட்டுருங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து நான் வந்து பக்கத்தில் மீன் வறுவலை வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். மீன் வறுவல் ரெசிபி நிறையவே நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வறுவலுக்கு டிஃப்ரெண்ட் டைப் நான் வந்து ரெசிபி போட்டிருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சுற்றி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். ஸோ கொஞ்சம் குழம்பும் வந்து நல்லா வந்து தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா வத்திருக்கு. இப்போ நம்ம வந்து மீன் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து எப்போவுமே தலைப்பகுதி அப்புறம் வந்துட்டு வால் பகுதி மட்டும்தான் வந்து குழம்புக்கு சேர்ப்பேன். மற்றதெல்லாம் வறுவலுக்கு தான் போடுவேன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கன்னா, நான் வறுவலுக்கு மசாலா பிணைவோம் இல்லையா, அதே மசாலா மிச்சம் இருந்துச்சுன்னா அதையே வந்து நான் மேரினேட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த குழம்புலையும் இருக்கும்,
ப்ளஸ் நம்ம அந்த மீன் சாப்பிடும் போதும் இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஒரே ஒரு தடவை மட்டும் மீன் போட்டதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது. இது அப்படியே சிம்மிலேயே வந்து ஒரு கொதி வரட்டும். ஸோ அந்த ஸ்டேஜ்க்குள்ளே நான் வந்துட்டு வறுவலை வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த சைடில் வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஒரு பக்கம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து குக் ஆகி வந்துருச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து இது சிம்மில் ஒரு 5 minutes விட்டால் போதும், நல்லா வந்து நமக்கு வெந்துடும். ஸோ எனக்கு இங்கே வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கருவேப்பிலை போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கே மீனும் நமக்கு வந்து வெந்துருச்சு. ஸோ 5 minutes அந்த மாதிரி தான் வைக்கணும், அந்த அளவுக்கு வைக்கக்கூடாது, இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து மீன் உடையாமல் அழகாக வந்திருக்கு. வெந்திருக்கிறதும் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். அந்த கண் வந்து நமக்கு நல்லா அந்த வெளியில் வந்து வெள்ளையாக வெளியில் வந்திருக்கணும். அதுதான் வந்து மீன் வெந்ததுக்கான கரெக்டான ஸ்டேஜ். சப்போஸ் நீங்கள் தலை சேர்க்குறதா இருந்தால், பட் தலை சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதோட பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு உடையிற அளவுக்கு விடக்கூடாது. ஒரு 5 minutes வச்சாலே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நமக்கு மீன் குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப காரசாரமாக இருந்தது, மிளகெல்லாம் சேர்த்து, ப்ளஸ் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.